சூரா அல்-ஸுக்ரூஃப். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். ஹாமீம். விளக்கமான இவ்வேதத்தின் மீது சத்தியமாக திடமாக நீங்கள் அறிந்து உணர்ந்து கொள்வதற்காக இதனை நாம் அரபி மொழி குர்ஆனாக நிச்சயமாக ஆக்கியிருக்கிறோம். இன்னும் நிச்சயமாக இது நம்மிடத்திலுள்ள உம்முல் கிதாபில் தாய் நூலில் இருக்கிறது. இதுவே வேதங்களில் மிக்க மேலானதும் ஞானம் மிக்கதும் ஆகும். நீங்கள் வரம்பு மீறிய சமூகத்தாராகிவிட்டீர்கள் என்பதற்காக நாம் இந்த நினைவுறுத்தும் உபதேசத்தை உங்களை விட்டு நாம் அகற்றி விடுவோமா? அன்றியும் முன் இருந்தவர்களிடமும் நாம் எத்தனையோ தூதர்களை அனுப்பி இருக்கிறோம். ஆனால் அவர்களிடம் வந்த நபி ஒவ்வொருவரையும் அவர்கள் பரிகாசம் செய்யாதிருக்கவில்லை. எனினும் இவர்களை விட மிக்க பலசாலிகளான அவர்களை பிடியாக பிடித்து நாம் அழித்திருக்கிறோம். இவ்வாறாக உங்களுக்கு முன் இருந்தோரின் உதாரணம் நடந்தேறி இருக்கிறது. நபியே, நீர் அவர்களிடம் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால், யாவரையும் மிகைத்தவனும் எல்லாவற்றையும் அறிந்தோனுமாகிய அவனே அவற்றை படைத்தான் என்று நிச்சயமாக அவர்கள் கூறுவார்கள். அவனே பூமியை உங்களுக்கு விரிப்பாக ஆக்கி அதில் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு செல்லும் பொருட்டு வழிகளையும் ஆக்கினான். அவன்தான் வானத்திலிருந்து மழையை அளவோடு இறக்கி வைக்கிறான். பின்னர் அதனை கொண்டு இறந்து கிடந்த பூமியை நாம் தாம் உயிர்ப்பிக்கின்றோம். இவ்வாறே நீங்களும் மரணத்திற்கு பின் உயிர்படுத்த பெற்று வெளிப்படுத்தப்படுவீர்கள். அவன்தான் ஜோடிகள் யாவையும் படைத்தான். உங்களுக்காக கப்பல்களையும் நீங்கள் சவாரி செய்யும் கால்நடைகளையும் உண்டாக்கினான். அவற்றின் முதுகுகளின் மீது நீங்கள் உறுதியாக அமர்ந்து கொள்வதற்காக அவற்றின் மேல் நீங்கள் அவ்வாறு உறுதியாக அமர்ந்ததும் உங்கள் இறைவனுடைய அருளை நினைவு கூர்ந்து இதன் மீது செல்ல சக்தி அற்றவர்களாக இருந்த எங்களுக்கு இதனை வசப்படுத்தி தந்த அவ் இறைவன் மிக்க பரிசுத்தமானவன். மேலும் நிச்சயமாக நாம் எங்கள் இறைவனிடத்தில் திரும்பிச் செல்பவர்கள் என்று நாட்டித்து கூறவும் அவ்வாறு செய்தான். இன்னும் அவர்கள் அவனுடைய அடியார்களில் ஒரு பகுதியினரை அவனுக்கு பெண் சந்ததியை ஆக்குகிறார்கள். நிச்சயமாக மனிதன் பகிரங்கமான பெரும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அல்லது தான் படைத்ததிலிருந்து அவன் தனக்கென பெண் மக்களை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு ஆண் மக்களை தேர்ந்தெடுத்து விட்டானா? இருப்பினும் அர்-ரஹ்மானுக்கு சந்ததியாக அவர்கள் ஒப்பாக்கும் ஒரு பெண் குழந்தை அவர்களில் ஒருவனுக்கு பிறந்ததாக நன்மாராயம் கூறப்பட்டால் அவனுக்கு ஏற்படும் கோபத்தாலும் துக்கத்தாலும் அவனுடைய முகம் கருத்து விடுகிறது. ஆபரணங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டும் விவகாரங்களை தெளிவாக எடுத்துக் கூறவும் இயலாத ஒன்றினையா இணையாக்குகின்றனர். அன்றியும் அர்-ரஹ்மானின் அடியார்களாகிய மலக்குகளை அவர்கள் பெண்களாக ஆக்குகிறார்கள். அவர்கள் படைக்கப்பட்ட போது இவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்களா? திட்டமாக அவர்களுடைய சாட்சியம் பதிவு செய்து வைக்கப்பட்டு அவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள். மேலும் அர்-ரஹ்மான் நாடியிருந்தால் அவற்றை நாங்கள் வணங்கியிருக்க மாட்டோம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அவர்களுக்கு இதை பற்றி யாதோர் அறிவும் இல்லை. அவர்கள் பொய்யே கூறுகிறார்கள். அல்லது அவர்கள் ஆதாரமாக கொள்வதற்காக இதற்கு முன்னால் நாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறோமா? அப்படியல்ல. அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை ஒரு மார்க்கத்தில் கண்டோம். நிச்சயமாக நாங்கள் அவர்களுடைய அடிச்சுவடுகளையே பின்பற்றுகிறோம். இவ்வாறே உமக்கு முன்னரும் நாம் நம்முடைய தூதரை எந்த ஊருக்கு அனுப்பினாலும் அவர்களில் செல்வந்தர்கள், நிச்சயமாக நாங்கள் எங்கள் மூதாதையரை ஒரு மார்க்கத்தில் கண்டோம், நிச்சயமாக நாங்கள் அவர்களின் அடிச்சுவடுகளையே பின்பற்றுகின்றோம் என்று கூறாதிருக்கவில்லை. அப்பொழுது அத்தூதர், உங்கள் மூதாதையரை எந்த மார்க்கத்தில் நீங்கள் கண்டீர்களோ அதைவிட மேலான நேர்வழியை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருந்த போதிலுமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நிச்சயமாக நாங்கள் எதை கொண்டு நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்களோ அதை நிராகரிக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆகவே நாம் அவர்களிடம் பழி தீர்த்தோம். எனவே இவ்வாறு நிராகரித்துக் கொண்டிருந்தவர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நீர் கவனிப்பீராக. அன்றியும் இப்ராஹிம் தம் தந்தையையும் தம் சமூகத்தவர்களையும் நோக்கி, நிச்சயமாக நான் நீங்கள் வழிபடுபவற்றை விட்டும் விலகிக் கொண்டேன் என்று கூறியதையும், என்னை படைத்தானே அவனையே நான் வணங்குகிறேன், அவனே எனக்கு நேர்வழி காண்பிப்பான் என்றும் கூறியதை நினைவு கூறுவீராக. இன்னும் தம் சந்ததியினர் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வரும் பொருட்டு இப்ராஹிம்
தௌஹீதை அவர்களிடம் ஒரு நிலையான வாக்காக ஏற்படுத்தினார். எனினும் இவர்களிடம் உண்மையும் தெளிவான தூதரும் வரும் வரையில் இவர்களையும் இவர்களுடைய மூதாதையரையும் சுகம் அனுபவிக்க விட்டு வைத்தேன். ஆனால் உண்மை வேதம் அவர்களிடம் வந்தபோது இது சூன்யமேதான், நிச்சயமாக நாங்கள் இதை நிராகரிக்கின்றோம் என்று அவர்கள் கூறினர். மேலும் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த குர்ஆன் இவ்விரண்டு ஊர்களில் உள்ள பெரிய மனிதர் மீது ஏன் இறக்கப்பட்டிருக்க கூடாதா என்று. உங்கள் இறைவனின் ரஹ்மத்தை நல்லருளை இவர்களா பங்கிடுகிறார்கள்? இவர்களுடைய உலக தேவைகளை இவர்களிடையே நாமே பங்கிட்டிருக்கிறோம். இவர்களில் சிலரை ஊழியத்திற்கு வைத்துக் கொள்ளும் பொருட்டு இவர்களில் சிலரை விட தரங்களில் நாம் உயர்த்தியிருக்கிறோம். உம்முடைய இறைவனின் ரஹ்மத் அவர்கள் சேகரித்து வைத்துக் கொண்டிருப்பதை விட மேலானதாகும். நிராகரிப்போருக்கு நாம் கொடுக்கும் செல்வத்தை கண்டு மனிதர்கள் நிராகரிக்கும் சமுதாயமாக ஆகிவிடுவார்கள் என்பது இல்லாவிட்டால் அவர்களின் வீட்டு முகடுகளையும் அவற்றுக்கு அவர்கள் ஏறிச் செல்லும் படிகளையும் நாம் வெள்ளியினாலாக்கி இருப்போம். அவர்களுடைய வீடுகளின் வாயில்களையும் அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்கும் கட்டில்களையும் அவ்வாறே ஆக்கியிருப்போம். தங்கத்தாலும் அவற்றை ஆக்கிக் கொடுத்திருப்போம். ஆனால் இவையெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையில் உள்ள நிலையில்லா அற்ப சுகங்களே அன்றி வேறில்லை. ஆனால் மறுமையின் நித்திய வாழ்க்கை உம் இறைவனிடம் பயபக்தி உள்ளவர்களுக்குத்தாம். எவனொருவன் அர் ரஹ்மானின் நல்லுபதேசத்தை விட்டும் கண்ணை மூடிக்கொள்வானோ அவனுக்கு நாம் ஒரு ஷைத்தானை ஏற்படுத்தி விடுகிறோம். அவன் இவ்வாறு புறக்கணித்தவனின் நெருங்கிய நண்பனாக ஆகிவிடுகிறான். இன்னும் அந்த ஷைத்தான்கள் அவர்களை நேரான பாதையிலிருந்து தடுத்து விடுகின்றன. ஆனாலும் தாங்கள் நேரான பாதையில் செலுத்தப்படுவதாகவே அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். எதுவரை என்றால் இறுதியாக அத்தகையவன் நம்மிடம் வரும்போது ஷைத்தானிடம் கூறுவான், எனக்கிடையிலும் உனக்கிடையிலும் கிழக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடையே உள்ள தூரம் இருந்திருக்க வேண்டுமே, எங்களை வழிகெடுத்த இந்நண்பன் மிகவும் கெட்டவன் என்று. அப்போது நீங்கள் அநியாயம் செய்தபடியால் இன்று உங்களுக்கு நிச்சயமாக யாதொரு பயனும் ஏற்படாது, நீங்கள் வேதனையில் கூட்டாளிகளாக இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். ஆகவே நபியே, நீர் செவிடனை கேட்குமாறு செய்ய முடியுமா? அல்லது குருடனையும் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பவனையும் நேர்வழியில் செலுத்த முடியுமா? எனவே உம்மை நாம் இவ்வுலகை விட்டும் எடுத்துக் கொண்ட போதிலும் நிச்சயமாக நாம் அவர்களிடம் பழி தீர்ப்போம். அல்லது நாம் அவர்களுக்கு எச்சரித்து வாக்களித்துள்ளதை வேதனையை நீர் காணும்படி செய்வோம். நிச்சயமாக நாம் அவர்கள் மீது ஆற்றலுடையோராய் இருக்கின்றோம். நபியே, உமக்கு வகி அறிவிக்கப்பட்டதை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும். நிச்சயமாக நீர் நேரான பாதையின் மீதே இருக்கின்றீர். நிச்சயமாக இது உமக்கும் உம் சமூகத்தாருக்கும் கீர்த்தி அளிக்கும் உபதேசமாக இருக்கிறது.